Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து வந்து அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் गाइस. அங்க வந்து ரொம்ப நேரம் டைம் ஆயிருச்சு. வீட்டுக்கே ரொம்ப லேட்டா தான் வந்தோம். அதனால தான் வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கே சுத்தமா டைம் கிடைக்கல गाइस. அதனால உங்க எல்லாத்துக்கிட்டயுமே ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுக்கிறேன். அப்புறம் எப்பயும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த பெருசா தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு ஆள் தெரிச்சு போய் விழுவுறாரு. அதே சமயம் அந்த பெருசோட காலுமே நம்ம ஹீரோ பக்கத்துல தான் கடந்திருக்கும். அப்பதான் அந்த பெருசுமே தட்டு மாதிரி எந்திரிச்சு நம்ம ஹீரோ பத்தியுமே யோசிச்சு பார்க்கறாரு. நான் வந்து இந்த ஹெவன்லி அலைன்ஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து என்ன காயப்படுத்தின ஒரே ஆளு அது அவன் தான். இல்ல நான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்பதான் அந்த எல்லோருமே யோசிச்சு பார்க்கறாரு. நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவன் கூட சண்டை வச்சிருந்திருக்க கூடாது. இதுக்கப்புறம் நான் உயிரோட வாழணும்னா கண்டிப்பா என்னோட உடம்புல இருக்க அந்த மிச்சம் மீதி எனர்ஜியை வச்சு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனா மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் அவரு இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம பையன் திடீர்னு ரத்த வந்தியா எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே என்ன நினைக்கிறானா, என்னோட உடம்புல வந்து இப்ப கொஞ்சம் டிமானிக் எனர்ஜி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த டிமானிக் விஷன் ஹையர் ஹெவன் அண்ட் எர்த் கேட்வேவை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓபன் பண்ணதுனால தான் அது வந்து இப்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதே நிலைமை இப்படியே நீடிச்சு போனுச்சுன்னா கண்டிப்பா என்னோட உடம்புக்குள்ள இருக்க மீதி இருக்க டிமானிக் எனர்ஜியுமே மேல் நோக்கி போயிட்டு மறுபடியுமே என்ன கூய் பிளாக் அச்சுக்கு ஆளாக்கி விட்டுரும். அதனால எப்படியாச்சும் என்னோட உடம்புக்குள்ள மறுபடியுமே நான் வந்து டிமானிக் எனர்ஜியை ஃபுல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவனுடைய பிரிமோடியல் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பிரிமோடியல் எனர்ஜினா அவங்களுடைய லைஃப் ஃபோர்ஸா தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனுடைய டிமானிக் எனர்ஜியை மறுபடியுமே கொண்டு வர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த பெருசுல ஒரு நிமிஷம் ஆடி போயிறாரு. அவருமே என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் அவனோட இன்னர் எனர்ஜி வந்து அவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் வந்து இப்ப மூச்சு விடுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறான். இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அவனுடைய முழுமையடையாத அந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் தான். அது மட்டும் இல்லாம ஒரு டிமானிக்கல்ட்ட சேர்ந்த ஒரு குழந்தை வந்து என்ன விட ஹையர் ரிலியம்ல இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு தான் ஆபத்து. இவன் வந்து இப்பயே வீக்கா இருக்கும் போதே இவனை வந்து நான் அட்டாக் பண்ணி போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு இவனுமே அவங்கிட்ட இருந்த மிச்ச மீதி பவரை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக போயிருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே ஃபர்ஸ்ட் லைஃப்ல கொண்டா அதே அசாசின் கிங்க தான் இப்ப ரீபோர்ன் ஆகி வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட இருந்தாலும் நம்பவே இல்லை. அதே சமயம் நம்ம ஹீரோமே பயங்கர கோவத்துல அவனோட ஸ்வாடுல வந்து டிமானிக் எனர்ஜி கேதர் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ணிருப்பான். அந்த ஒரு அட்டாக்குக்கே அந்த பெருசு வந்து 2 துண்டா போயிருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ஃபர்ஸ்ட் எல்டரை பார்த்து, நான் வந்து ஃப்ரீடத்தை நோக்கி தான் ஓடுனேன். ஆனா நீங்க வந்து என்ன கொடூரமா சாகடிச்சு ஒரு நரகத்துல தள்ளிட்டீங்க. என்னதான் நீ வந்து இப்ப என்னோட கையால செத்து போயிருந்தாலுமே கூட ஒன்னு நான் திரும்ப என்னோட கைகளால குத்தி சாகடிக்க எனக்கு தோணுதுன்னு இவனுமே அந்த ஃபர்ஸ்ட் எல்டரை பார்த்து சொல்லிட்டு இருக்க பார்த்தா சடனா நம்ம ஹீரோமே அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழ ஆரம்பிச்சிருப்பான். அதே சமயம் பார்த்து டைமிங்ல நம்ம டாங்க பையில நம்ம நரி பையிலுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் எல்டரை சும்மா பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டரோட அந்த ஒரு இடத்த தான் ஆடுறாங்க. அந்த சக்சஸர் பொண்ணுமே அவங்க கிட்ட நம்ம எஸ்கார்டு வாரியர்ல மொத்தமா 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கார்டியன் கோட்டோட தேர்ட் லீடரோட குரூப்ல மொத்தமா 22 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து அலட்சியமா இருந்தது தான். அதனால என்ன வந்து நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே அந்த சக்சஸர் பொண்ணை பார்த்து, நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்க, இதுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மதமே இல்ல. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது அவங்க தான். அதனால உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. உனக்கு நான் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்க போறதுல. உனக்கு தேவையானது எல்லாமே இப்ப ஆறுதல் மட்டும்தான். நீ வந்து இப்ப சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவங்களுமே அவளை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டருமே நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுமே அந்த தேர்ட் எங்களாடு வந்து வெறும் 10 நாள ஜுவாவோட மொத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்குமே திரும்ப கொண்டு வந்திருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இந்த டிமானிக்கல்ட்ட சேர்ந்த 80 வாரியர்ஸ் வந்து அவங்க சாகடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே சாகடிச்சா அந்த ஒரு குரூப்பா இவர் வந்து தனியால நின்று மொத்த பேருமே கொண்டு குமிச்சிருக்காரு. உண்மையிலுமே இந்த தேர்ட் எங்களாடு வந்து ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் தான். அவரால் தான் இப்ப இவங்க எல்லாருமே உயிரோட தப்பிச்சு வந்திருக்காங்க. திரும்பவுமே அந்த தேர்ட் எங்களாட நான் வந்து மீட் பண்ணி ஆகணும்னு இவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண அந்த கார்டியன் கூட தான் காட்டுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லீடருமே நம்ம பையில பார்த்து, தேர்ட் லீடர் நீங்க வந்து இப்ப நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருக்குதான்னு கேட்டிருப்பாரு. நம்ம டாங்க பையிலுமே அவரை பார்த்து, என்ன வந்து நீங்க மன்னிச்சிருங்க, நான் வந்து வீக்கா இருந்ததுனால தான் என்னால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பான். அவை சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் லீடருமே, நீங்க வந்து உங்களை தாழ்வா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து உங்களை அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா உங்களை இந்த ஒரு இடத்துல வச்சு பார்த்திருக்க மாட்டேன். அதோட இறந்து போன எல்லாரோட குடும்பத்தையுமே நானே நேரில் போய் பார்க்கலான்னு இருக்கேன்னு அவருமே சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே, என்ன மன்னிச்சிருங்க, அவங்க வந்து என்னோட குரூப்பை சேர்ந்தவங்க, அதனால அவங்க எல்லாரோட குடும்பத்தையுமே நானே நேரில் போய் பார்க்கறேன், அதுதான் ஒரு லீடரா என்னோட கடமைன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் லீடருமே நம்ம டாங்க பையில பார்த்து, இந்த ஒரு லெட்டர் வந்து நான் கார்டியன் கோட்டோட மாஸ்டருக்காக எழுதியிருக்கேன். அதனால இந்த ஒரு பிரச்சனையை நினைச்சு நீ வந்து அதிகமா கவலைப்படாத, இந்த ஒரு மிஷனுக்கான இன்சார்ஜ் வந்து நான் தான். அதனால இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் தான் ஏத்துக்கிட்டாகணும்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் அவருமே நம்ம டாங்க பையில பார்த்து, நீங்க வந்து ஒருத்தரை பாதுகாக்கணும்னு சொல்றது அவங்களுக்காக உங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு சமம். அப்படி இருக்கப்போ ஒரு ஸ்குவாடோட லீடரா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க தான் எடுத்தாகணும். அதனால நான் வந்து இந்த கார்டியன் கோட்டோட மாஸ்டருக்கு பதிலா உங்களை நான் வந்து பனிஷ் பண்றேன். உங்களுடைய தண்டனை என்னன்னா உங்களை வந்து இந்த கார்டியன் கோட்ல இருந்து தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம டாங்க பையிலுமே அவரை பார்த்து எஸ்ஆர்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் லீடருமே அவனை பார்த்து, நான் என்னதான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஷனை கொடுக்குறேன். அந்த ஒரு மிஷன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த கார்டியன் கோட்ல திரும்ப தேர்ட் லீடரை ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் லீடர் சொன்னது கேட்டுட்டு இந்த பைபிளுமே
இவனுமே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவருமே இவனை பார்த்து உங்களை நான் வந்து தேர்ட் யங் மாஸ்டரோட பர்சனல் பாடி கார்டை அப்பாயிண்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. இவர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம டாங்க பையெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அவருமே நீங்க திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்தை தான் காட்டுறாங்க. நம்ம நிறைய பையிலுமே அவனை எழுப்பிட்டு கடந்திருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே சடனா முழிச்சு இது வந்து ஒரு கனவா தான் இருக்கணும்னு பயங்கரமா கத்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பாக்குறான். நம்ம பையன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம டாங்க பையன் நம்ம ஹீரோவை குண்டு காட்டா தூக்கி அந்த குதிரை வண்டியில போட்டு கொண்டு வந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அந்த டைம் நடந்தா அந்த ஒரு சண்டையை பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுமே மனசுக்குள்ளார உண்மையிலுமே இது வந்து ஃப்ரீடமா இல்ல நான் வந்து ரிவெஞ்ச் நோக்கி போயிட்டு இருக்கேன் இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் அந்த டைம் யங் மாஸ்டர்னு ஒரு குரலை கேக்குது. யாருடான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம டாங்க பையன் தான் வந்திருப்பான். உடனே நம்ம ஹீரோமே நீ வந்து எப்ப வந்தேன்னு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம டாங்க பையிலுமே நான் வந்து இப்பதான் யங் மாஸ்டர் வந்தேன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நீ வந்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்குமே இப்ப பசியா தான் இருக்குது. அதனால நாம 3 பேருமே சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே சடனா நம்ம ஹீரோக்கு முன்னாடி மண்டி போட்டு அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து மா டாங் ஃபில்லானா நான் வந்து உங்களுடைய பர்சனல் பாடியாட்டா என்னோட உயிரை கொடுத்து உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து இதுக்கப்புறம் நான் வந்து உங்க கூட எப்பயுமே இதே இடத்துல தான் இருக்க போறேன்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்னதை கேட்டுட்டு மறுபடியுமே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். என்னது பர்சனல் பாடி காட்டா அதோட நீ வந்து எப்பயுமே என் கூட இதே இடத்துல தான் இருக்க போறியா? நீ வந்து என் கூட இருந்தா எப்பறா நான் வந்து இந்த கல்ட்டை விட்டு தப்பிச்சு போவேன்? எனக்கு வந்து நீ வேணா எனக்கு வந்து ஃப்ரீடம் தான் வேணும்னு இவனுமே பயங்கரமாக தீர்ப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம பசங்களே நம்ம ஆங்க பொண்ணு செஞ்சா அந்த ஒரு சாப்பாட்டை பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஆங்க பொண்ணை பார்த்து நீ செஞ்ச இந்த ஒரு சாப்பாடு எப்பயும் போல ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அவளுமே ஹாப்பியா இருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு நினைச்சு பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் கூட சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ இப்படியே உயிரோட வந்துட்டான். இருந்தாலுமே அந்த டைம் நம்ம ஹீரோ அவனுடைய டிமானிக் விஷன் ஹையர் ஹெவன் அண்ட் எர்த் கேட்வேவோட செகண்ட் லெவல் ஓபன் பண்ணப்ப அதனால அளவுக்கு அதிகமான டிமானிக் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த ஒரு பவர் வந்து நம்ம ஹீரோட உடம்பால தாக்கு பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அதுக்கான காரணம் வந்து நம்ம ஹீரோவோட அந்த ஒரு இன்கம்ப்ளீட்டான மார்ஷியல் டெக்னிக் தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த கல்ட்டோட டிமானிக் டெக்னிக் கூட அவனோட மார்ஷியல் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி ஒரு புது டெக்னிக்கை உருவாக்கியிருப்பான். அப்படி மெர்ஜ் பண்ணப்பட்ட அந்த ஒரு டிமானிக் ஆர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இன்கம்ப்ளீட்டா தான் இருந்திருக்கும். அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே வந்திருக்கும். அந்த ஒரு இன்கம்ப்ளீட்டான மார்ஷியல் டெக்னிக்கை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு டெக்னிக்கை நான் வந்து கண்டுபிடிச்சாகணும்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து நீ வந்து எனக்கு ஒரு பிளேடு கொடுத்தால அது வந்து எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு அவனுமே நான் வந்து அந்த ஒரு ஸ்வாட ஹெவன்லி டீமன் வெப்பன் ஸ்டோரேஜ்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். அந்த ஒரு வெப்பன் ஸ்டோரேஜ்ல போறதுக்கு ஒரு சில ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பர்மிஷன் இருக்குது. அந்த ஒரு வெப்பன் ஸ்டோரேஜ்ல எக்கச்சக்கமான ரேரான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சில லெஜெண்டரி வெப்பன்ஸ் கூட அந்த ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம டாங்க பையிலுமே இன்னொரு விஷயத்தையுமே நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான். அது என்னன்னா இந்த கல்ட்டோட 9 கிரேட் டிமானிக் எல்டர்ஸால கூட டிமான் லார்டோட பர்மிஷன் இல்லாம அந்த ஒரு இடத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனை பார்த்து அப்பனா நீ என்ன சொல்ல வர? டிமான் லார்டோட பர்மிஷன் இல்லாம அந்த ஒரு இடத்துக்குள்ள போக முடியாதான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் நம்ம ஹீரோமே அவங்கிட்ட நான் வந்து இந்த கல்ட்டோட ஒரு யங்லாடு அப்படி இருக்கப்ப என்னால கூட உள்ள போக முடியாதான்னு கேட்க அதுக்கு அவனுமே கண்டிப்பா உங்களால உள்ள போக முடியும். இருந்தாலுமே அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா இந்த கல்ட்டோட கேண்டிடேட்ஸ்க்கு ஒரே ஒரு டைம் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அந்த டிமானிக் வெப்பன் ஸ்டோரேஜ்ல இருக்க ஒரு வெப்பன் மட்டும் உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த உடம்போட சொந்தக்காரன் ஏதாச்சும் ஒரு வெப்பனை சூஸ் பண்ணிருப்பானான்னு இவனுக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து ஒரு வெப்பன் எடுத்தாலும் எடுத்திருப்பான்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து யங் மாஸ்டர் உள்ள நீங்க இருக்கீங்களான்னு ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா அந்த ஸ்குவாட் லீடர் பொண்ணு தான். நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக எப்பயும் போல சரக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ஸ்குவாட் லீடருமே நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா, நீங்க எதுவும் பிஸியா இருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோமே ஆமா நான் வந்து பிஸியா தான் இருக்கேன், அதனால நீ மொதல் இங்கிருந்து கிளம்பு, நான் வந்து உன்னை அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அந்த லீடர் பொண்ணுமே அப்ப நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க அதுக்கு அவனுமே நான் வந்து டிமானிக் கல்ட்டோட வெப்பன் ஸ்டோரேஜுக்கு தான் போக போறேன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம்னு பார்த்து அப்பனா நீங்க வந்து வெப்பன் ஸ்டோரேஜுக்கு தான் போக போறீங்களான்னு இன்னொரு குரலுமே கேக்குது. யாரான இவங்களுமே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இந்த டிமானிக் கல்ட்டோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி தான் வந்திருப்பாரு. அவருமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து ஒரு கப் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நீங்க வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம இது வந்து டீ குடிக்கிற இடம் ஒன்றும் கிடையாது, நீங்க வந்து தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நம்ம ஹீரோமே அவரை பார்த்து சொல்லியிருப்பான். இந்த பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோ கிட்ட யங் மாஸ்டர் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவரு தான் நம்ம கல்ட்டோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து நான் வந்து கொஞ்ச நாளா தான் உங்களை பார்க்கல, அதுக்குள்ள நீமே என்ன வந்து நீங்க முழுசா மறந்துட்டீங்களான்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்க்குறேன் இவர் தான் இந்த டிவைன் கல்ட்டோட செகண்ட் கமாண்டர் ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் ஹோ யோசிங்கா. இவர் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன்னு இவனுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து ஓ நீங்க ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுன்னு அவருமே சொல்லியிருப்பாரு. அவரு சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோமே ஒரு உருட்டு இருப்பான். அதனால தான் நாங்க வந்து டிமானிக் கிங் வெப்பன் ஸ்டோரேஜுக்கு போறோம்னு அவர்கிட்டமே சொல்லியிருப்பான்.
இருப்பான். உடனே அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து அப்பனா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சூஸ் பண்ண அந்த ஒரு வெப்பனால இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க வந்து ரொம்பவுமே ஃபேன்சியான வெப்பனை வச்சு தானே நீங்க ட்ரைனிங் எடுப்பீங்க. அப்படி இருக்கப்ப எதுக்காக திடீர்னு உங்களோட வெப்பன் ஸ்டைல நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னு கேட்டுப்பாரு. இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே பயங்கரமா காண்டா இருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ளார இந்த ஆள் எதுக்காக தேவையில்லாம திடீர்னு வந்து என்கிட்ட இன்டர்வியூலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன், அதுவும் அந்த ஹெவன்லி டீமன் வெப்பன் ஸ்டோரேஜ் போகிறதுக்காகன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம பசங்க 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஹெவன்லி டீமன் வெப்பன் ஸ்டோரேஜ்ல தான் ஒரு சில லெஜெண்டரியான வெப்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். மற்ற நார்மல் வெப்பன்ஸ் எல்லாமே அந்த டீமனிக் கிங் வெப்பன் ஸ்டோரேஜ்ல தான் இருந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோமே அவரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க, என்னால எப்படி அந்த ஒரு இடத்துக்கு போக முடியும், அது வந்து பாசிபிளானு கேட்க அதுக்கு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நான் எதுக்காக உங்கள்கிட்ட போய் சொல்ல போறேன், என்னால வந்து உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே அவரை பார்த்து நீங்க எதுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க, ஒருவேளை இதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் என்கிட்ட இருந்து வேணுமான்னு கேட்க அதை கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நீங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே அவமானமா இருக்குது, இருந்தாலுமே நீங்க சொன்னது ஒரு விதத்துல சரிதான், வாழ்க்கைனாவே ஒரு சில எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு இது மேல நிறையவே அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு அவருமே நம்ம ஹீரோ பார்த்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான். அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே சொல்லியிருப்பாரு நீங்க ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த வெப்பன் ஸ்டோரேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ நம்ம டாங்க பையில பார்த்து நீ வந்து அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோட்ட ஆனா எதுக்காக மாஸ்டர் நான் வந்து அங்க போகணும்னு இவனுமே கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோமே இந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குது, கண்டிப்பா இந்த ஆள் வந்து என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து அவர் அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் மீட் பண்ணிருக்கணும். ஒருவேளை நான் நினைக்கிற மாட்டேன் இவர் வந்து அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் மீட் பண்ணியிருந்தாருன்னா அவர் அவங்க கிட்ட அப்படி என்ன பேசினாரு, அது மட்டும் இல்லாம என்ன பத்தி ஏதாச்சும் விசாரிச்சாரான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கு அவனுமே ஓகே எங்க மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். ஒரு வழியே நம்ம ஹீரோமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனுமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருப்பான். அங்க பார்த்தா அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரி அந்த ஸ்குவாட் லீடர்ட்டையுமே நம்ம ஹீரோ பத்தி விசாரிச்சுட்டு இருந்திருப்பாரு. அவருமே நம்ம ஹீரோ வந்ததை கவனிச்சதுக்கு அப்புறம் அவருமே அப்படியே பிளேட்டா மாத்திருப்பாரு. அவரு அந்த லீடர் கிட்ட உன்னோட சாப்பாடு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்க மாட்டேன் தெரியுது, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவளுமே என்னால உங்களுக்கு எல்லாம் தர முடியாது, இது வந்து நான் யங் மாஸ்டருக்காக ஒன்று வந்தேன்னு சொல்லியிருப்பா. அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கெல்லாம் நல்லாவே புரிஞ்சு போயிருது, இவர் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய உள் உணர்வு வந்து இவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணப்பல இருந்து இவர் வந்து எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணி ஆகணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதோட என்னோட ஹெவன்லி நெட் 6 பவருமே இவரை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாவே ஃபீல் ஆகிட்டு இருக்குது. அதோட எனக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு வந்து எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்ப எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து நாம வந்து இங்க இருந்து கிளம்பலாமான்னு கேட்டிருப்பாரு. அவருமே நம்ம ஹீரோட்ட வளன்னு பேசிட்டே இருந்திருப்பாரு. அதிலே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரான் இவர் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன் தான், இவரோட பேச்சிலேயே நல்லாவே தெரியுது ஒரு உண்மை கலந்த ஒரு பொய்யை வந்து இவர் பேசிட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோமே நினைச்சு பார்த்துட்டு அவரு கூடயே நடந்து போயிட்டு இருக்கப்ப தான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து உண்மையிலுமே ஒரு தைரியமான ஆளு தான், நான் வந்து என்னுடைய வெக்கேஷனுக்காக ஒரு விடுமுறையை வந்து கேட்டு தான் வாங்கினேன், ஆனா நீங்க வந்து யாருக்குமே தெரியாம இந்த கல்ட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக்கா இருப்பான், இது எப்பறா இந்த ஆளுக்கு தெரியும்னு இவனுமே நினைச்சு பார்த்துட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பார்த்து நான் வந்து டீமன் லார்ட கேட்டுட்டு தான் வெளியே போனேன்னு இவனுமே ஒரு உருட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நீங்க வந்து ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா போய் சொல்லாம சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோமே நான் இதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேன், நான் வந்து உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லியிருப்பான். அதோட அவனுமே அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் பார்த்து அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல் எதுக்காக என்ன மீட் பண்றதுக்காக வந்தீங்கன்னு கேட்டிருப்பான். நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து உங்களை பார்க்கணும்னு எனக்கு வந்து ஒரு ஆர்வமா இருந்துச்சு, அதனால தான் பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. இவரு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதே இடத்துல நின்றுப்பான். அப்பதான் அவருமே நம்ம ஹீரோ பத்தி நாம வந்து அந்த ஹெவன்லி டீமன் வெப்பன் ஸ்டோரேஜுக்கு போறதுக்கு இன்னுமே ரொம்ப தூரம் இருக்குது, அப்படி இருக்கப்ப எதுக்காக இங்கே நின்னுட்டீங்கன்னு கேட்க அந்த டைம்னு பார்த்து சடனா நம்ம ஹீரோ வந்து அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரோட கழுத்திலேயே கத்தி வச்சிருப்பான். ஓகே गाइस, இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.